அந்த 3ல் 1 மெயினானது எது அப்படின்னு பார்த்தா சித்ரா பௌர்ணமி. எப்படி சொல்றதுன்னா, சில இதுகளுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாள். அமாவாசையில் அதே மாதிரி ஆடி அமாவாசை வந்து அந்த வில் பவருங்கிறது இருக்கும். ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஆடி அமாவாசைக்கு வேண்டுதல் வைக்கலாம், பிரார்த்தனை வைக்கலாம் முழுசா. எப்படி ஆதிக்கம் செலுத்தணும்னா சரியா. சித்ரா பௌர்ணமியில வந்து எல்லோரோடையும் அன்பா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், நல்ல பண்போட நான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமியில வைக்கலாம். சரியா. ரெண்டுக்கும் ஒரு வில் பவர் உண்டு. இதுல வந்து தன்மை வந்து நிதானத்துக்கு வரும். ஆடி அமாவாசையில வந்து நிதானம் வராது. ஆனா வேண்டுதல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த வில் பவருங்கிறது ரெண்டுலயுமே இருக்கும். சரியா. சித்ரா பௌர்ணமியில பெருவாரியா சொன்ன மாதிரி எப்படி நீங்க சிவராத்திரிக்கு எப்படி முழிக்கிறீங்களோ அது மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு ஓரளவுக்கு முழிச்சு பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு சில விஷயங்கள் கை கொடுக்கும். அது அவரவருடைய மனநிலையை பொறுத்து, அவர் வைக்கக்கூடிய பிரார்த்தனையை பொறுத்து இருக்கு. அந்த மன உருகி வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்ப எந்த பூஜையில வச்சா சரியா இருக்குங்கிறது அது நான் இந்த உபதேச நிறைவுல சொல்றேன். இப்ப சொன்னா மறந்துடுவீங்க, கடைசியில அந்த நிறைவுல சொன்னா அது கொஞ்சம் நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? நினைவில் இருக்குமா இல்லை அது மறந்துருமா? சரியா, அது இருக்கும். அது வந்து சித்ரா பௌர்ணமியில இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அது சில விஷயங்கள் திருக்கல்யாணம்ங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது சீர் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் அது அந்த திருவிழா பிரபலப்படுத்துறதுக்காக உருவாக்குனது. சரியா. அதுல வேற சொல்லுவாங்க அந்த சித்திரகுப்தா பிறந்த நாள் அதுக்காக கதை படிக்கிறோம் அதுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க அந்த இதை அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு அவர் மாத்திரம்தான் பிறந்தாரா என்ன? எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க? அது கிடையாது. பொதுவா சித்ரா பௌர்ணமி வந்து முருகனை வந்து சமாதானப்படுத்தின நாள். அதை நான் முதலே சொன்னேன் இல்லையா. சித்ரா பௌர்ணமியில நல்ல பண்போட அன்போட அந்த இதோட நம்ம பிரார்த்தனை வச்சு அது நமக்கு வந்து நம்மளை சாரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு கோபத்தோட போய் நிற்கும் போது தாயும் தகப்பனும் போய் அவனை வந்து சாந்தப்படுத்தி அமைதி நிலைக்கு உருவாக்கி உனக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கணும்னு ஆசி கொடுத்துட்டு வந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. பெருவாரியா சித்ரா பௌர்ணமி பெரிய திருவிழா நடத்தணும்னா முருகனுக்கு தான் நடத்தணும். அதை கொஞ்சம் மாத்தி கொண்டு போயிட்டாங்க இவங்க. முருகனுக்குன்னு வேற நாளை ஒதுக்கி விட்டு சிவனுக்கும் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரியா. சரி, அது ஒரு வகைக்கு நல்லது தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்து கொண்டு போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சிவராத்திரிங்கிறது சிவசக்திக்கு இருக்கு, பிரபலமான திருவிழா சிவராத்திரி. அதனால அன்னைக்கு உள்ளவங்க இதை இப்படித்தான் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த நாளடைவுல எல்லாமே மாறி போயிருக்கு. நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. இது மாத்திரமா மாறி இருக்கு. அது காலத்தின் சூழ்நிலை கட்டாயம் இதெல்லாம் இருக்கும். சரியா. நம்ம வந்து இது எப்படி சொல்றது, நம்ம வந்து இப்போ மதுரையில மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் திருவிழா, அது அழகர் வருவாரு போவாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு சுருக்கமா சொல்ல போனா பக்தி மார்க்கம் தான். சரியா. நம்ம அந்த மாதிரி போக முடியாது. நம்ம சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு நிலையில நம்ம பயணம் பண்றோம். அப்ப இதுல என்ன அடிப்படையில நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கறத மாத்திரம்தான் நாம எடுத்துட்டு போக முடியும். சரியா. அது அது வேணா பிரபலமா தெரியலாம். நிறைய மக்கள் வர்றாங்க, பெரிய தேர் வச்சு வராங்க போறாங்க, அது இது அது பாக்குறதுக்கு நமக்கு பிரபலமா இருக்கலாம். சரியா. பிரபலத்துக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதாங்க. அது பொழுதுபோக்கு தான் சொல்ல போன. சில நேரங்கள்ல நம்ம அந்த ஒரு பாட்டுல கூட வரும்,
பகவத்கீதையே நம்ம வந்து பொழுதுபோக்குக்கு தானே சொல்லிட்டு இருக்கோம். பகவத்கீதையே படிச்சு அதை வந்து ஆன்மீகத்துல சொற்பொழி ஆட்டலாம்னு அதுக்குள்ள இருக்கு. அதை வச்சு எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. ஆனா நம்மளை போல சித்தாந்தவாதிகள்லாம் என்ன சொல்றோம்னா, பகவத்கீதை கூட உனக்கு பொழுதுபோக்கு தான், அதுக்கும் மேலான உண்மையை நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னா மறைநூலை படிச்சால் மாத்திரம்தான் உனக்கு வந்து அந்த அந்த புத்தி கூர்மை ஞானம்ங்கிறது வந்து கிடைக்கும். மறைநூலை படிச்சாதான். ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஏடு எது அப்படின்னா மறைநூல் தான். அதுலதான் உண்மையான நிகழ்வுகள் இருக்கும். இப்ப பகவத்கீதையில ஒரு இடத்துல அது அந்த எழுதனவனை பொறுத்து இருக்கு, அவனுக்கு சாதகமா எப்படி எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது. அதுல நிறைய பொருள் புரிஞ்சு படிச்சால் மாத்திரம்தான் பகவத்கீதையை வந்து மேன்மைப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா அது நம்மள வேற மாதிரி கொண்டு போயிடும். சரியா? அது அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வந்து உருவாக்கி வச்சிருக்கிறது. பகவத்கீதை ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், இப்படி அவங்க அந்த தெய்வீக வழிபாட்டுல ஒரு நாட்களை குறிப்பிட்டு அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக உருவாக்கி வச்சுக்கிட்டது தான். சரியா? அதே சித்தர்கள் வழி நிலைப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த நாளும் பிரதானமா கருத மாட்டாங்க. இப்ப நம்ம கூட சொல்றோம் இல்லையா, 3 அமாவாசை 3 பௌர்ணமின்னா அது இயல்பு. அதை கூட ஒரு நிலைப்பாட்டுல எடுத்துட்டு போகாம நம்ம நெட்டா போனோம் அப்படின்னா அது எங்க ஏத்துக்கிற போறீங்க? அதுக்காக சரி அதை கொஞ்சம் அதுல இருந்து எப்படி சொல்றது, கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பக்தி மார்க்கத்துல இருந்து அதை நம்ம கடன் வாங்கி நாமளும் அதை வந்து எடுத்துட்டு போறோம். ஆனா நமக்கு வந்து பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா சித்தாந்த ரீதியில சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்றோம்னா எல்லா நாளும் பௌர்ணமி தான், எல்லா நாளும் அமாவாசை தான். இதுதான் சிறப்பு, இதுதான் இது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு கிடையாது. ஏன் சொல்றேன்னா நமக்கு யமகண்டமும் கிடையாது, ராகு காலமும் கிடையாது. நம்ம பிடிச்சி போறோம்னு சொன்னா அது எப்படி சொல்றது, இப்படி உங்க கணக்குல எடுத்துக்கிட்டா செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்திரு தோஷம், இப்படி வழக்கமாறு தோஷம் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. இது நம்மளை வந்து எதுவும் ஒன்றும் பண்ணாது. எப்படி நம்மளை வந்து அது ஒன்றும் பண்ணாது. இருந்தா கூட இவங்கள்ட்ட போய் நம்ம மாட்டிக்கிடுவோம்டான்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிதான் நிக்குமோ தவிர நம்மளை வந்து அது எந்த ஒரு இதுவும் புறசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாது. அதுதான் சிவசித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உள்பொருள்.